ஓகே. இல்ல இப்ப நாம தேர்ச்சியேழு தேர்ச்சியேழுன்ற இறுதி தேர்ச்சி மட்டம். ஸோ இறுதி தேர்ச்சி மட்டம்லே பெரும்பாலும் நாம சொல்லுவோம் வணிக வங்கிகள் என்று சொல்லி வணிக வங்கிகள் அல்லது வர்த்தக வங்கிகள் சம்பந்தமா பேசும். இதுல இப்போ வணிக வங்கிகள் அல்லது வர்த்தக வங்கிகள், உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் அல்லது உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள், இப்ப இது உங்களுடைய தேர்ச்சி மட்டம் இறுதிய தேர்ச்சி மட்டம் இறுதி 7.7 ஆயிடுச்சு. அது முதலாவது இப்ப நாம வணிக வங்கிகள் சம்பந்தமா நாங்க ஏற்கனவே பேசியிருக்கோம் பிள்ளை. இலங்கையில இருக்க வைப்புக்களை ஏற்றுக்கொள்வதற்கு இலங்கை மத்திய வங்கியால அனுமதி வழங்கப்பட்டிருக்க நிறுவனங்கள்ல மிக முக்கியமான ஒரு முன்னணி நிதி நிறுவனம் தான் இந்த வணிக வங்கிகள் சொன்ன உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வணிக வங்கிகள் இலங்கையில 24 வணிக வங்கிகள் இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா 24 வணிக வங்கிகள் இருக்கு. இப்ப நீங்க இன்னைக்கு வெப்சைட்ல தேடி பார்த்தா உங்களுக்கு லைசன்ஸ் கொமர்ஷியல் பேங்க் லைசன்ஸ் கொமர்ஷியல் பேங்க் 24 வணிக வங்கிகள் தற்போது இலங்கையில இருக்கு. அது அரசுக்கு சொந்தமான வணிக வங்கி, அதே மாதிரி தனியார் துறைக்கு சொந்தமான வணிக வங்கி, அடுத்து உள்நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நாம நிறைய கேட்டகரியா பிரிக்கலாம். முதல் விலை கொடுக்கப்போ வணிக வங்கிகள் என்றால் என்ன? வாட் இஸ் லைசன்ஸ் கொமர்ஷியல் பேங்க்? அப்ப நாங்க பெரும்பாலும் வணிக வங்கிகள் என்று சொல்லும்போது பிள்ளைங்க காசோலை ஒன்றினாலோ அல்லது பிள்ளைகள் வேறு ஏதாச்சும் ஒரு வகையில ஒரு கட்டளை ஒன்றினாலோ இல்லைன்னா வேறு ஏதேனும் ஒரு வகையில கேட்டவுடன் மீள செலுத்தப்படும் எனும் நிபந்தனையின் பேர்ல பொதுமக்கள்கிட்ட இருந்து வைப்புக்களை திரட்டி லாபமீட்டும் நோக்கத்தினை பிரதானமாக கொண்ட நிதி இடைத்தரகு தொழிற்பாடுகள்ல ஈடுபடுகின்ற இலங்கையில் இருக்க ஒரு முன்னணி விசேட நிதி நிறுவனம் தான் வணிக வங்கிகள் சொல்லுங்க. பாருங்க, வணிக வங்கி என்று சொல்றது காசோலை ஒன்றினாலோ அல்லது கட்டளை ஒன்றினாலோ அல்லது வேறு ஏதேனும் வழிகளாலோ கேட்டவுடன் மீள செலுத்தப்படும் எனும் நிபந்தனையின் பேர்ல பொதுமக்கள்கிட்ட இருந்து பண வைப்புக்களை திரட்டுவதோடு லாபமீட்டும் குறிக்கோளோட இயங்குற ஒரு முன்னணி ஒரு நிதியிடை தரகு செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஒரு முன்னணி நிதி நிறுவனம் தான் பிள்ளைகள் இந்த வணிக வங்கிகள் என்று சொல்றது. அது என்ன நிதியிடை தரகு தொழிற்பாடு? என்று சொல்றது பிள்ளைகள் கொள்ளுமோ அது என்ன நிதியிடை தரகு தொழிற்பாடுண்டா? இப்போ ஒரு பொருளாதாரத்துல 2 விதமான அலைகள் இருக்கும் பிள்ளைகள். ஒரு பொருளாதாரத்துல 2 விதமான அலைகள் இருக்கும். ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா மிகை நிதி அலைகள். ஒரு பொருளாதாரத்துல மிகை நிதி அலைகள். இப்போ மிகை நிதி அலைகள் சொன்னா எக்ஸஸ் ஃபண்ட் வச்சிருக்கோம். அப்ப அவங்களாம் மிகை நிதி அலைகள் அதிகமா காசு வச்சிருக்கோம். அப்ப மிகை நிதி அலைகள் வச்சுக்கோமே, அப்படி வச்சுக்கோ. அப்படி இல்லை, அதிகமா காசு வச்சிருக்கோம், மிகை நிதி அலைகள். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பற்றாக்குறை நிதி அலைகள். அப்ப இவெல்லாம் பெருசா காசு இருக்காது, ஓரளவுக்கு காசு வச்சிருக்காங்க. முதல்ல காசு இல்லை, இவங்களுக்கு தான் பணம் தேவை. ஒரு பொருளாதாரத்துல பணம் தேவை, பற்றாக்குறை நிதி அழகு. இப்ப இவங்க 2 பேருமே இப்ப இந்த பற்றாக்குறை நிதி அழகு இந்த மிகை நிதி அழகள்கிட்ட கொண்டு பணம் கேட்டா எனக்கு கொஞ்சம் காசு தாங்க அப்படின்னு கேட்டா அது கொடுப்பாங்க தான். பட் அந்த அளவுக்கு கஷ்டப்படல. இப்ப நம்ம கூட நிறைய காசு உள்ளவங்களுக்கு போயிட்டு கடன் கேட்போம், மேபி தருவாங்க, இல்லைன்னா தர மாட்டாங்க. ரைட். அப்ப அது ஒரு நம்பகத்தன்மை இல்லாம இருக்கும். அப்ப அவங்க 2 பேரையும் இணைச்சி விடுற ஒரு வேலையை தான் இந்த பேங்க் செய்வாங்க. இந்த 2 பேரை இணைச்சி விடுற ஒரு வேலையை தான் இந்த பேங்க் செய்வாங்க. அவங்க பேங்க் என்ன செய்யறாங்க? அப்ப இடையில இந்த பேங்க் தலையிட்டு லைசன்ஸ் கொமர்ஷியல் பேங்க் தலையிட்டு இந்த மிகை நிதி அலைகள்கிட்ட இருந்து பணத்தை எடுக்கிறாங்க வைப்புக்கள் என்ற பெயர்ல. அப்போ உங்கள்கிட்ட அதிகமான காசு இருந்தா
என்னிடம் கொண்டு வந்து வைப்பு செய்யுங்க, நான் அதுக்கு வட்டி தான். அப்ப மிகை நிதி அலைகளிடமிருந்து வைப்புக்களாக பணத்தை திரட்டுறாங்க. அப்ப மிகை நிதி அலைகள்ட்ட இருந்து வைப்புக்களாக பணத்தை திரட்டி இங்க இருக்க பற்றாக்குறை நிதி அலை இவங்களுக்கு பிள்ளைகள் கடன்கள் என்ற பெயர்ல அந்த நிதியை கொடுக்குறாங்க. அப்ப இதனூடாக வங்கிகள் நிச்சயமா ஒரு லாபத்தை உழைப்பாங்களே, ஒரு வட்டி வருமானத்தை உழைப்பாங்களே. எப்படி அந்த வட்டி வருமானம் உழைப்பாங்க? இப்ப பொதுமக்களுக்கு கடன்களை வழங்கி இவங்கள்ட்ட இருந்து அறவிடுகிற வட்டியில இருந்து இவங்களுடைய வைப்புகளுக்கு செலுத்துகிற ஒரு வட்டி இருக்கும், அதை கழிச்சு விட்டாதான் அவங்க லாபம் வரும் சொல்லுவாங்க. எவ்வாறு நீங்க கடன் கொடுத்தா 15 வீத வட்டி, வைப்பா 4 வீத வட்டி பாருங்க. இப்ப 15 வீத வட்டி 4 வீத வட்டி அப்படி சொல்லுவாங்க. அள்ளி எடுத்து கிள்ளி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. அள்ளி எடுத்து கிள்ளி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இதுதான் ஒரு பேங்க் செய்யறாங்க. அப்ப இதுதான் ஒரு வங்கிட நிதி இடைத்தரகு தொழிற்பாடு என்று சொல்லுங்க. அப்ப மிகை நிதி அலைகள்ட்ட இருந்து வைப்புகளாக பணத்தினை திரட்டி பற்றாக்குறை நிதி அலைகளுக்கு கடன்களாக வழங்குவதன் ஊடாக ஒரு லாபத்தை உழைச்சு கொடுக்குது. இப்போ மிகை நிதி அலைகள்ட்ட இருந்து வைப்புகளாக பணத்தினை திரட்டி பற்றாக்குறை நிதி அலைகளுக்கு கடன்களாக அதனை வழங்குவதன் ஊடாக லாபத்தை உழைச்சு கொண்டா இந்த தொழிற்பாடுக்கு தான் பேர் சொல்லுவோம் நிதி இடைத்தரகு தொழிற்பாடு என்று சொல்லுவோம். சரியா பிள்ளை? ஓகே. இப்போ இந்த நிதி இடைத்தரகு தொழிற்பாடுகள்ல ஈடுபடுகின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த வணிக வங்கி. அப்ப வணிக வங்கி என்பது காசோலை ஒன்றினாலோ அல்லது கட்டளை ஒன்றினாலோ அல்லது வேறு ஏதேனும் வழிகளாலோ கேட்டவுடன் மீள செலுத்தப்படும் எனும் நிபந்தனையின் பேர்ல பொதுமக்கள்கிட்ட இருந்து பண வைப்புகளை திரட்டுவதோடு லாபம் ஈட்டுவதை பிரதான குறிக்கோள்களாக கொண்டதும் நிதி இடைத்தரகு செயற்பாடுகள்ல ஈடுபடுகின்ற ஒரு முன்னணி நிதி நிறுவனம் தான் பிள்ளைகள், ஒரு விசேட நிறுவனம் தான் நான் சொல்லுவோம் வணிக வங்கி என்று சொல்லுவோம். இல்ல இந்த வணிக வங்கிகள்ட பிரதானமான குறிக்கோள்கள் 2. ஒரு வணிக வங்கிக்கு பிரதானமான குறிக்கோள்கள் 2. ஒரு வணிக வங்கியின் குறிக்கோள்கள் நான் சொல்லுவோம் நோக்கம் என்று கூட சொல்லலாம். ஒரு வணிக வங்கின குறிக்கோள், ஒரு வணிக வங்கின நோக்கம். நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம் இலங்கை மத்திய வங்கியின் பிரதான குறிக்கோள் சம்பந்தமா பேசினது. இலங்கை மத்திய வங்கின குறிக்கோள்கள் புதிய மத்திய வங்கி சட்டத்துக்கு அமைய பிரதான குறிக்கோள் இல்லைன்னா முதன்மை குறிக்கோள், அடுத்து மற்ற குறிக்கோள் 2 விஷயம் பேசும். அது மாதிரி வணிக வங்கிகளின் குறிக்கோள்கள் 2 இருக்கு. அப்ப வணிக வங்கிகள குறிக்கோள்கள் நோக்கம் பார்த்தா 2 இருக்கு. அதுல உண்டு திரவத்தன்மையை சொல்லப்படுது. திரவத்தன்மையை பாதுகாத்தல். முதலாவது குறிக்கோள் பாருங்க, திரவத்தன்மையை பாதுகாத்தல். இது வடிவான விஷயம். அதுல திரவத்தன்மையை பாதுகாத்தல் பேசும். அடுத்து 2வது குறிக்கோள் இருக்கு, லாபத்தை உச்சப்படுத்தல், ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். லாபத்தை உச்சப்படுத்தல். பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வணிக வங்கியின் குறிக்கோள்கள் 2 இல்லைன்னா ஒரு வணிக வங்கியின் நோக்கங்கள் 2. 2 நோக்கங்கள் இருக்கு. அதுல ஒன்றுதான் திரவத்தன்மையை பாதுகாத்தல், அடுத்த லாபத்தை உச்சப்படுத்தல். ரைட். சோ முதல்ல எப்ப நீங்க அதுக்குள்ளே வரைவிலக்கணங்கள்லாம் பார்த்துட்டு வாங்க. நாம 2 குறிக்கோள் பத்தி பேசுவோம். ஓகே பிள்ளை? பாருங்க இப்போ வணிக வங்கிகள் சம்பந்தமான தியரி பிள்ளைகள் கொடுத்துருக்கேன் நான். ரைட். பிள்ளைகள் பாருங்க இப்போ வணிக வங்கியின் தொழிற்பாடுகள், தேர்ச்சி 7.7. பிள்ளைகள் பாருங்க தலைப்பு, வணிக வங்கி என்பதால் கருதப்படுவது யாது? இப்போ வணிக வங்கிகள் என்பதால் கருதப்படுவது யாது? வாட்சிக்கொள்ளுங்க. இப்போ காசோலை ஒன்றினாலும்
அல்லது கட்டளை ஒன்றினால் அல்லது வேறு ஏதேனும் வழிகளில் கேட்கும்போது மீள செலுத்தப்படும் எனும் நிபந்தனையின் அடிப்படையில் பொதுமக்கள்கிட்ட இருந்து வைப்புக்களை ஏற்றுக்கொள்வதை பிரதான தொழிற்பாடாக கொண்ட இதோட பிள்ளை லாப நோக்கத்தை கொண்டதும் இந்த ஸ்பேஸ்ல எழுதி கொள்ளுங்க. நிதி இடைத்தரகு செயற்பாடுகள்ல ஈடுபடுகின்றதுமான மிகவும் பலம் வாய்ந்த பிரதான விசேட நிதி நிறுவனங்களே வணிக வங்கிகள் எனப்படும். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அது கீழே இருக்கு பாருங்க. ஒரு வணிக வங்கியின் பிரதானமான நோக்கங்கள் ரெண்டு. ஒரு வணிக வங்கியின் பிரதான நோக்கங்கள் ரெண்டு பிள்ளை. அதுல ஒன்றுதான் திரவத்தன்மையை பாதுகாத்தல், மற்றது லாபத்தை உச்சப்படுத்தல். ஓகே, இப்ப நான் அந்த ரெண்டு நோக்கத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்த போற பிள்ளை. அதுக்கடையில இந்த நிதி இடைத்தரகு தொழிற்பாடு என்றால் என்னன்னு சொல்லி ஒரு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப எங்க எழுதி கொள்ளணும் நீங்க? ஒன்று இந்த ஸ்பேஸ் இருக்குதானே, இந்த ஸ்பேஸ் எழுதி கொள்ளுங்க. நீங்க அந்த தலைப்பு போட்டு இந்த ஸ்பேஸ் எழுதி கொடுங்க அந்த விஷயத்தை. அப்படிங்கிற தலைப்புன்னு போடுங்க. நிதி இடைத்தரகு தொழிற்பாடு, நிதி இடைத்தரகு தொழிற்பாடு போட்டு ஒரு எழுதி கொடுங்க. இல்லைன்னா ஒரு பேஸ்ட் பேப்பர் எழுதி விட்டாலும் பரவாயில்ல. சரி, நம்ம எழுதி கொடுங்க. நிதி இடைத்தரகு தொழிற்பாடு மிகை நிதி அலைகளிடமிருந்து வைப்புக்களாக பணத்தினை திரட்டி, மிகை நிதி அலைகளிடமிருந்து வைப்புக்களாக பணத்தினை திரட்டி மிகை நிதி அலைகளிடமிருந்து வைப்புக்களாக பணத்தினை திரட்டி பற்றாக்குறை நிதி அலைகளுக்கு கடன்களாக வழங்குவதன் ஊடாக லாபத்தினை உழைத்துக் கொள்ளும் செயற்பாடு நிதி இடைத்தரகு தொழிற்பாடு எனப்படும்.
ஓகே ரைட். இப்போ வாங்க பிள்ளைகள், இந்த 2 தொழிற்பாடுகள் சம்பந்தமா நாங்க பேச போறோம். பிள்ளைகள் இப்போ நிதி இடைத்தரகு தொழிற்பாடு அதுல 2 வகை இருக்கு. சரி, நிதி இடைத்தரகு தொழிற்பாடு ஓகே, இப்ப நாங்க பார்த்து முடிச்சிட்டோம் பிள்ளைகள். அடுத்து ஒரு வணிக வங்கியின் பிரதான குறிக்கோள்கள் 2 அல்லது பிரதான நோக்கங்கள் 2 பிள்ளைகள். இப்ப நாங்க அந்த 2 நோக்கங்கள் 2 குறிக்கோள்கள் சம்பந்தமா பேசுவோம். ஒன்று திரவத்தன்மையை பாதுகாத்தல், அடுத்த பிள்ளைகள் லாபத்தை உச்சப்படுத்தல். வடிவ கவனிச்சுக்கோங்க. திரவத்தன்மை பாதுகாத்தல், லாபத்தை உச்சப்படுத்தல், இந்த 2 நோக்கங்களுமே ஒரு வணிக வங்கிக்கு மிகவும் இன்றியமையாத நோக்கங்கள். எனது 2 நோக்கங்களுமே அவங்களுக்கு மிக மிக அவசியம். சரி வாங்க, முதலாவது திரவத்தன்மை பாதுகாத்தல். அது நம்மளுக்கு திரவத்தன்மை பாதுகாத்தல்னா வைப்பாளர்கள் தங்களுடைய வைப்புக்களை மீள கோருகிற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் திருப்பி செலுத்தக்கூடிய வகையில போதுமான அளவு முதலுக்கு நஷ்டமின்றி மிக விரைவாக பணமாக மாற்றக்கூடிய சொத்துக்களை வச்சிருக்கணும். முதலுக்கு நஷ்டமின்றி மிகவும் விரைவாக இலகுவாக பணமாக மாற்றக்கூடிய அந்த சொத்துக்களை வச்சிருக்கணும் அப்படின்னா பிள்ளைகள் திரவத்தன்மை சொத்துக்களை வச்சிருக்கணும் என்பதுதான் திரவத்தன்மை பாதுகாப்பு. வாடிக்கையாளர்கள் வைப்பாளர்கள் வைப்புக்களை வித்ட்ரா பண்ண வரைக்க இனி காசு கொடுக்கணுமே பிள்ளைகள் அவங்களுக்கு. ரைட், அப்ப அவங்களுக்கு காசு கொடுக்கணும், கட்டாயம் கொடுக்கணும். கேட்டா இல்ல 2 நாள் கழிச்சு வாங்க, 1 வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னா அப்ப அந்த வைப்பாளர்களுக்கு அந்த வங்கி மீது உள்ள நம்பிக்கை இல்லாம போயிடும். அப்ப வைப்பாளர்கள் தங்களுடைய வைப்புக்களை மீள கோருகிற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே திருப்பி செலுத்தக்கூடிய வகையில போதுமான அளவு திரவத்தன்மை சொத்துக்கள் காணப்பட வேண்டும் என்பதுதான் நாங்க சொல்லுவோம் பிள்ளை திரவத்தன்மை பாதுகாப்பு. அவர் சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பேங்க்ல கேஷ் இருக்கணும், பேங்க்ல கேஷ் இருக்கணும். அப்ப இந்த திரவத்தன்மையை பாதுகாப்பதன் ஊடாகத்தான் வைப்பாளர்கள் மத்தியில ஒரு வங்கியானது நம்பகத்தன்மை பேணுவதற்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். வைப்பாளர்கள் மத்தியில அந்த வைப்பாளர்கள நம்பகத்தன்மை நம்பகத்தன்மையை பேணணும் என்றா அவர் கட்டாயம் வணிக வங்கிகள் போதுமான அளவு பணத்தை கையில வச்சிருக்கும். இல்லைன்னா பிள்ளை ஒரு தடவை உங்களுக்கு வங்கி மீது நம்பிக்கை இழக்கப்பட்டுச்சுன்னா மீண்டும் அந்த வங்கியை போக மாட்டோம், நாமளும் போக மாட்டோம், போராக்களையும் போக மாட்டோம். அப்படித்தானே? இப்ப சில சந்தர்ப்பங்களை பாருங்க, இப்ப உங்களோட ஏடிஎம் மிஷின்ல கார்டை இன்சர்ட் பண்ணி பணம் எடுக்கும் போது இந்த இயந்திரத்தில் போதிய அளவு பணம் இல்லை அப்படின்னு வந்தாவே உங்களுக்கு பெரிய சிக்கலா இருக்கும். ஒரு அவசர நிலைமை கூட காசு எடுக்க முடியாட்டி அந்த வங்கி மீது அதிருப்தி உண்டாகும். அப்போ ஒரு பேங்குக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குறிக்கோள் ஒண்ணுதான் திரவத்தன்மையை போதுமான அளவு வச்சிருக்கணும். அப்ப திரவத்தன்மை போதுமான அளவு வச்சிருக்கணும் என்ன அர்த்தம்? இப்ப வைப்பாளர்கிட்ட இருந்து வைப்புகளை திரட்டி அவ்வளத்தையும் கடனா கொடுக்க கூடாது. அவ்வளத்தையும் கடனா கொடுத்தா தானே பிரச்சனை. அப்ப ஒரு தொகை பணத்தை தங்களிடையே என்ன செய்யறது, ஒதுக்கி வச்சு கொள்றது, முதலுக்கு நட்டமின்றி விரைவாக பணமாக மாற்றக்கூடிய திரவ சொத்துக்களை ஒதுக்கி வச்சு கொள்றது, இதுதான் நான் சொல்லுவோம் திரவத்தன்மை பாதுகாத்து. அப்ப திரவத்தன்மை பாதுகாத்து சொல்றது பிள்ளை வைப்பாளர்கள் தமது வைப்புக்களை மீள கோருகிற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் திருப்பி செலுத்தக்கூடிய வகையில் போதுமான அளவு திரவத்தன்மை சொத்துக்களை முதலுக்கு நட்டமின்றி இலகுவாக பணமாக மாற்றக்கூடிய திரவத்தன்மை சொத்துக்களை கைவசம் வைத்திருத்தல் வேண்டும் என்பதுதான் சொல்ல திரவத்தன்மை பாதுகாப்பு. அப்ப திரவத்தன்மையை பாதுகாப்பதன் ஊடாக வணிக வங்கிகள் வைப்பாளர்கள நம்பகத்தன்மை பெறலாம். ஏன்னா எந்த ஒரு வங்கிக்கும் மிக முக்கியமான விஷயம் வாடிக்கையாளர்கள் வைப்பாளர் மத்தியில நம்பிக்கை. ஏன்னா பணம் தான். அந்த நம்பகத்தன்மை இருந்தா தான் ஒரு பேங்கை நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய பணத்தை கூட அந்த வங்கியில வைப்புச்சு. உங்களுடைய பணத்துக்கு வட்டி வருமானம் உழைக்கிறது அதெல்லாம் தாண்டி ஒரு நோக்கம் பணத்துக்கு பாதுகாப்பு, சேஃப்டி ஆஃப் மணி. என்ன பண்ணி அதுக்காக தான் நாங்கள் வங்கியில கொண்டு பணத்தை வைப்புச்சேன். நமக்கு தேவையான சந்தர்ப்பத்துல பணத்தை பேங்க்ல இருந்து மீளவும் எடுத்துக்கலாம். ஓகே, அவ முதலாவது நோக்கம் பார்த்துட்டு பிள்ளை வைப்பாளர்கள் தமது வைப்புக்களை
மீள கோருகிற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் திருப்பி செலுத்தக்கூடிய வகையில் போதுமான அளவு காசொதுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான். முதலுக்கு நட்டமின்றி இலகுவாக பணமாக மாற்றக்கூடிய காசொதுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் முதலாவது குறிக்கோள். திரவத்தன்மை பாதுகாத்தல் என்று சொல்லுவோம். அப்ப திரவத்தன்மை பாதுகாத்தல் அவ்வளவுதான் விஷயம். அப்படியே வாங்க ரெண்டாவது குறிக்கோள். அப்படியே வாங்க ரெண்டாவது குறிக்கோள் லாபத்தை உச்சப்படுத்தல். வடிவான கதை. லாபத்தை உச்சப்படுத்தல். எப்படிமா ஒரு பேங்க் லாபம் உழைப்பாங்க? ஒரு வங்கி லாபம் உழைக்கிற ப்ரொசஸ் எப்படி? அவங்க பொருள் விற்க போறது இல்லையே பிள்ளை. பொருள் விற்கிற வணிகம் பண்ணா பொருளை வித்து போட்டு வருமானம் உழைக்கலாம். அப்போ ஒரு பேங்க் வந்து பொருள் விற்கிறது இல்லையே பிள்ளை. அவங்க சேவை வழங்குற வணிகம், நிதி சேவை வழங்குற வணிகம். அப்ப அவங்க எப்படி லாபம் உழைப்பாங்க? ஒரு பேங்க் எப்படி லாபம் உழைப்பாங்க? இங்கால பொதுமக்கள்கிட்ட இருந்து வைப்புகளை திரட்டுவாங்களே. பொதுமக்கள்கிட்ட இருந்து திரட்டுற வைப்புகள் என்ன பிள்ளை? நான் படிச்சப்ப பொதுமக்கள்கிட்ட இருந்து வைப்புகளை திரட்டுவான். பொதுமக்கள்கிட்ட இருந்து வைப்புகளை திரட்ட அவ பேங்க்குள்ள பணம் வரும். என்ன பிள்ளை? சோ பேங்க்குள்ள மணி வரும். பேங்க்குள்ள காசு வந்து இப்போ வங்கிக்குள்ள வந்த காசை அப்படியே வங்கிலேயே வச்சிருந்தா திரவத்தன்மையை பாதுகாக்கலாம் பிள்ளை. வைப்பாளர்கள்ட்ட 100% நம்பிக்கையும் பேணலாம். பட் பிரச்சனை அவங்களால ப்ராஃபிட் மேக் பண்ண இயலாது, லாபம் உழைக்க இயலாது. அப்ப லாபம் உழைக்கணும்னு சொன்னா நிச்சயமா இந்த நிதிய கடன்களை வழங்கியிருக்கணும், இல்லைன்னா பல்வேறுபட்ட வழிகள்ல முதலீடு செய்திருக்கணும். அப்போ ஒரு வங்கி அந்த வங்கிக்கு கிடைக்க பெற்ற அந்த நிதிய அந்த பணத்தை என்ன செய்யலாம் பிள்ளைகள்? பல்வேறு வகையில் ஈடுபடுத்துவாங்களா? ஒண்ணு கடன் வழங்குறாங்க, ஒண்ணு கடன் லோன். முக்கியமானது நம்ம லோன் கொடுக்கறது. ஒன்று லோன், அப்படி லோன் கொடுக்கறது. பிள்ளைகள் அது தவிர இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமே. பங்குகள்ல முதலீடலாம், ஷேர் மார்க்கெட்ல போடலாம். இல்லைன்னா பிசினஸ்கள் ஆரம்பிக்கலாமே. வணிக நிறுவனங்கள் ஏதாச்சும் ஒரு பிசினஸ், இல்லைன்னா பிள்ளை கிரிப்டோ கரன்சி இருக்கு, கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்ப இந்த மாதிரி வகையில முதலீடுகளை செஞ்சு அதனூடாக வருமானம் உழைப்பாங்க, அதனூடாக வட்டி வருமானம் உழைப்பாங்க. கடன்களை வழங்கி பங்குகள்ல முதலிட்டு ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடுத்துறது, பிள்ளைகள் பிசினஸ் ஒன்று ஆரம்பிக்கிறது, எல்லாம் கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அப்படி எல்லாம் செய்து உழைக்கிற வட்டி வருமானத்திலிருந்து அதே பொதுமக்களோட வைப்புகளுக்கு வட்டி கொடுக்கணுமே பிள்ளை. அந்த வட்டியை கழிச்சா, வட்டி கொடுப்பனவை கழிச்சா ஒரு தேறிய வட்டி வரும் பிள்ளை. அந்த தேறிய வட்டி தான், தேறிய வட்டி வருமானம் தான் ஒரு பேங்க் என்னவா இருக்கும் பிள்ளை? லாபம். பொதுவா வட்டி வருமானத்துல இருந்து வட்டி செலவுகளை கழிச்சா லாபம் வரும். ஓகே, பட் அது மட்டும் தான் கேட்காதீங்க, நிறைய இருக்கும் தானே. நீ அங்க வேலை செய்யற ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், இடத்துக்கு வாடகை செலவுகள் இருக்கலாம், மின் கட்டணம் இருக்கலாம், பிள்ளை காகிதாதி செலவுகள் வரலாம். அப்ப அந்த மாதிரி செலவுகளையும் கழிச்சுதான் லாபம் எடுப்பாங்க. பொதுவா சொல்றோம், கிடைக்கிற வட்டி வருமானத்துல இருந்து கொடுக்குற வட்டியை கழிச்சா வரும்னு சொல்லி ஒரு பேங்க். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தேறிய வட்டி. இப்ப நாங்க படிச்சிருப்போம் தேசிய கணக்குல கூட தேறிய வட்டின்னு ஒரு வருமானம் இருக்கு. இந்த கன்செப்ட் தான். அப்ப பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். அப்ப ஒரு வங்கி லாபம் உழைக்கணும்னு சொன்னா அந்த வங்கிக்கு கிடைக்கப்பெற்ற நிதியை பல்வேறுபட்ட வகையில அவங்க பயன்படுத்தணும். ஒண்ணு கடன்களை வழங்கணும், இன்னொன்னு முதலீடுகளை செய்யணும், இன்னொன்னு பிசினஸ்களை பணத்தை ஈடுபடுத்தணும், இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு வழியில ஈடுபடுத்தி அதனூடாக அதனை பிள்ளைகள் வருமானம் உழைப்பாங்க. அப்படி உழைச்ச வட்டி வருமானத்துல இருந்து அந்த பொதுமக்களோட வைப்புகளுக்கான வட்டி என்ன செய்ய கழிச்செடுத்தா வருகிற தேறிய வட்டி வருமானம் தான் ஒரு வங்கியில என்ன இருக்கு சொல்லுங்க? லாபம். அந்த லாபத்தை உச்சப்படுத்தி கொள்ளுதல் தான் லாபத்தை உச்சப்படுத்துதல். அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப ஒரு வங்கி லாபத்தை உச்சப்படுத்துறது எவ்வாறு? இவ பிரச்சனை என்னன்னா, இந்த ரெண்டு நோக்கமும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சேர் அடையும் போது ஒரு முரண்பாடு வரும். இந்த ரெண்டு நோக்கமும் ஒன்னோட ஒன்று முரண்பட்ட நோக்கங்களை இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க திரவத்தன்மையை பாதுகாக்க முயற்சி கேட்க லாபத்தன்மை பாதிக்கப்படலாம். சரி, லாபத்தை நீங்க உச்சப்படுத்த முயற்சிக்கும் போது திரவத்தன்மையை பாதுகாக்கிறது சிக்கலாகிடும். அப்ப இந்த ரெண்டு நோக்கங்களும் ஒன்றோட ஒன்று முரண்பாடுடைய நோக்கங்களா இனங்காணப்படும். அடுத்த பிள்ளை நல்லா படிக்கணும், நல்லா தூங்கணும். இது எப்படி?
பாசிபிள் இம்பாசிபிள். சிலருக்கு பாசிபிள், பட் பெரும்பாலும் ஒரு இம்பாசிபிள் தானே. நல்லா தூங்கணும், தூங்குங்க, அப்ப படிக்கிற டைம் குறையும். நிறைய படிக்கணும், அப்ப தூங்குற டைம் குறையும். அப்ப அது ரெண்டுமே முக்கியப்படி தூங்கணுமே, கொஞ்சம் சரி நித்திர வேணும், அப்பதான் உடம்பு களைப்பு இல்லாம இருக்கும், மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்ப நீங்க அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஒரு விதத்துல. ஒரு 2 ஹவர் தூங்கிட்டு நிறைய நேரம் படிக்கிறீங்க, அப்ப அது உடம்புக்கு பிரச்சனை. ஒரு 5 ஹவர், ஒரு 4 ஹவர், ஒரு 5 ஹவர் 4 ஹவர் தூங்கியாச்சு, மிச்ச டைம் படிச்சாச்சு, அப்ப பேலன்ஸா இருக்கும் ஓரளவுக்கு. பேலன்ஸ்னா சரிக்கு சமனா ஒதுக்குறது இல்ல, 12 ஹவர் தூங்குறது 12 ஹவர் படிக்கிறதுன்னு சொல்லி. அது மாதிரி தான் ஒரு பேங்க்கும் செய்ய போறாங்க. இப்ப இந்த 2 நோக்கமும் ஒன்னோட முரண்பட்ட நோக்கமே. இப்ப நீங்க திரவத்தன்மையை பாதுகாக்க முயற்சிக்கும் போது லாபத்தை உச்சப்படுத்துறது முடியாம போகலாம். எப்படி சொல்லுங்க? இப்ப திரவத்தன்மையை பாதுகாக்கணும்னு சொல்லி அதிகமான காசை பேங்குக்குள்ளே வச்சுக்கிட்டா அவ கடன் கொடுக்கறது சிக்கலா இருக்கும், முதலீடுகள் செய்யறது சிக்கலா இருக்கும், அப்ப லாபம் ஒழிக்கிறது பாதிக்கும். இல்ல அதிக லாபத்தை உழைப்புன்னு சொல்லி அதிகமான தொகையெல்லாம் வந்த காசெல்லாம் கடனா கொடுத்து முதலீடுகள் செஞ்சிட்டீங்கன்னா லாபம் அதிகமா கிடைக்கும், பிரச்சனை. வைப்பாளர்கள் பணத்தை மீள கேட்டா திருப்பி செலுத்துறதுக்கு சிக்கலா போயிடும். அப்ப இந்த 2 நோக்கங்களும் ஒன்னோட ஒன்று முரண்பாடுடைய நோக்கங்கள். உங்களுக்கு அது புரியும். அப்ப 2 நோக்கங்களும் ஒன்னோட ஒன்று முரண்பாடுடைய நோக்கங்கள். அப்ப இந்த முரண்பாடுடைய 2 நோக்கங்களையும் ஒரு சேர அடையவே கூடாது, அதான் பிரச்சனை. ரெண்டுமே முக்கியமே. அவங்க 2 நோக்கங்களும் ஒன்னோட ஒன்று முரண்பாடு இருந்தாலும் இந்த முரண்பாடுடைய 2 நோக்கங்களையும் ஒரு சேர அடையணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம், அதான் நாங்க பார்க்கோம். அப்ப உங்களுக்கு ஒரு வினா, அவர் லாபத்தை உச்சப்படுத்துதல், திரவத்தன்மை பாதுகாத்தல் ஆகியன 2 நோக்கங்களும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக காணப்பட்டாலும் இந்த 2 நோக்கங்களையும் அடைஞ்சுத்தானே லாபம் ஒரு வங்கி. சோ அப்ப அதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு என்ன ப்ரோசஸ்? அப்ப அது ஒரு வங்கி செய்ய வேண்டிய வேலை, அதுக்கு ஒரு வங்கி செய்ய வேண்டிய வேலை. இப்ப பொதுமக்கள்கிட்ட இருந்து வைப்புகளை திரட்டுவாங்க. அப்ப பொதுமக்கள்கிட்ட இருந்து வைப்புகளை திரட்டும் போது ஒரு வங்கி செய்ய போற வேலை. அவர் பேங்க் லைசன்ஸ் கொமர்ஷியல் பேங்க். அப்ப பொதுமக்கள்கிட்ட இருந்து வைப்புகளை திரட்டுறாங்கன்னா பொதுமக்கள்கிட்ட இருந்து வைப்புகளை திரட்டுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 மில்லியன் வைப்புகளை திரட்டியிருக்காங்க. திரட்டிய 100 மில்லியன் ஒரு தொகை பணத்தை ஒதுக்கி வச்சாச்சு. ஒரு 20 மில்லியன் ஒதுக்கு, 20 மில்லியன் ஒதுக்கு, 20 மில்லியன் ஒதுக்கியாச்சு. அதுக்கு பிறகு அதுல இன்னொரு 20 மில்லியனுக்கு திரைசேரி உண்டியர்களை முதலீட்டாச்சு. அதெல்லாம் இலகுவ பணமா மாத்தலாமே. மிச்சத்துல கொண்டு போய் கடன்களை கொடுக்கறது, கடன்கள் கொடுக்கறது, ஒரு 60 மில்லியனை கடனா கொடுத்து விடுறது. இப்ப பாருங்க, அப்போ இதுகளின் ஊடாக லாபமும் உழைக்கலாம், இதுகளின் ஊடாக திரவத்தன்மையை பாதுகாத்துக்கலாம். இப்ப 2 நோக்கமும் அடையக்கூடிய மாதிரி இருக்குது. இதுதான் ஒரு பேங்க் செய்ய வேண்டிய வேலை. கிடைச்ச பணம் முழுவதையும் ஒதுக்கிட்டா லாபத்தை உழைக்க இயலாது. வங்கிக்கு வந்த பணம் முழுவதையும் கடனா வழங்கிட்டா திரவத்தன்மையை பாதுகாக்க இயலாது. பட் இந்த 2 நோக்கமே பேங்க் அவசியம். அவங்க 2 நோக்கத்தையும் அடையக்கூடிய வகையில வங்கியானது தனது சொத்து கட்டமைப்பில் தன்னுடைய சொத்து கட்டமைப்பை பேணும் போது அந்த சொத்து கட்டமைப்புல ஒரு பகுதி சொத்து திரவத்தன்மை சொத்துக்களாகவும் இப்ப நம்ம படிப்பும் பிள்ளைகள் ஒரு வங்கியில 5 தொகை படிப்போம், ஒரு வங்கியில நிதி நிலைமை கூற்று படிப்போம். அப்ப அந்த நிதி நிலைமை கூற்று அவங்க பேணைக்க அந்த நிதி நிலைமை கூற்றுல சொத்து கட்டமைப்புல ஒரு பகுதி சொத்து திரவத்தன்மை சொத்துக்களாகவும் இன்னொரு பகுதி சொத்து லாபத்தன்மை சொத்துக்களாகவும் பேணணும். அப்ப ஓகே, திரவத்தன்மையும் பாதுகாக்கப்படும், லாபமும் உச்சப்படுத்தப்படும். இது ஒரு மணி ரொட்டேஷன் தான். இப்ப நாளைக்கும் வைப்பு வரும், நாளாண்டைக்கும் வைப்பு வரும், நாளைக்கும் வித்ட்ரோல் வரும், நாளாண்டைக்கும் வித்ட்ரோல் வரும். அப்போ ஒரு மணி ரொட்டேஷன் வர 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 வரக்குள்ளே வைப்பாளர்களுக்கு அந்த வங்கியின் மீது உள்ள நம்பிக்கை அதிகரிக்க வங்கியின் செயற்பாடுகள் வெற்றிகரமா போகப்பட. எனவே இந்த 2 குறிக்கோள்களும் ஒரு வங்கிக்கு மிக மிக முக்கியமான குறிக்கோள். அந்த 2 குறிக்கோள்களையும் அடையக்கூடிய வகையில தான் ஒரு வங்கியின் செயற்பாடு காணப்படும் என்று சரி, அப்படி உங்களுக்கு விலகி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப திரவத்தன்மையை பாதுகாக்கணும், லாபத்தை உச்சப்படும். அப்ப இந்த 2 குறிக்கோள்களுமே ஒரு வங்கிக்கு மிக இன்றியமையா குறிக்கோள்கள். அதோட பாத்தீங்கன்னா இந்த 2 குறிக்கோள்களுமே ஒன்னோடு ஒன்று முரண்பாடு நோக்கம். அப்ப இந்த 2 நோக்கங்களை ஒரு சேர அடையக்கூடிய வகையில ஒரு வங்கி
சொத்து கட்டமைப்பை பேணும் போது அந்த சொத்து கட்டமைப்புல ஒரு பகுதி சொத்து திரவத்தன்மை சொத்துக்களாகவும் மறுபகுதி சொத்து லாபத்தை உழைக்கக்கூடிய சொத்துக்களாகவும் பேணி வர வேண்டும். அப்போ ஒரு சமநிலையை வச்சுக்கலாம். அதுதான் ஒரு வங்கி செய்யக்கூடிய மிக பிரதானமான ஒரு வேலை. ஓகே, அப்போ கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்போ ஒரு வணிக வங்கியின் பிரதான குறிக்கோள்கள், பிரதான நோக்கங்கள் ரெண்டு. ஒன்று திரவத்தன்மை பாதுகாத்தல், மற்றது லாபத்தை உச்சப்படுத்தல். இந்த ரெண்டு நோக்கங்களும் ஒன்னோடு ஒன்று முரண்பாடுடைய நோக்கங்கள். ஓகே, பிள்ளைங்க உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்க. ரைட், ஓகே, புரிஞ்சா பாருங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் போடுவேன். உங்களுக்கு அங்கே வாய்ஸ் சிக்கலாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது, திருப்பி நீங்கள் கேட்டுக்கலாம். நான் என்னைக்கு அப்லோட் பண்ணிட்டு வீடியோவை. சரி பிள்ளை, அப்போ ஒரு வணிக வங்கி ரெண்டு விதமான குறிக்கோள்களோடு இயங்குவாங்க. ஒன்று திரவத்தன்மை பாதுகாத்தல், மற்றது லாபத்தை உச்சப்படுத்தல். ஓகே, அப்படியே பாருங்க உங்களுடைய பாருங்க இருக்கா. சரி, உங்களுடைய டியூட்டை பார்த்துக்கொள்ளுங்க. நான் ஷேர் பண்ணி விடுறேன். பாருங்க, இப்போ வணிக வங்கிகளின் பிரதான நோக்கங்களை குறிப்பிட்டு அவற்றை சுருக்கமாக விளக்குக. இப்போ வணிக வங்கிகளின் பிரதான நோக்கங்களை குறிப்பிட்டு அவற்றை சுருக்கமாக விளக்குக. அல்லது வணிக வங்கிகள் திரவத்தன்மைக்கும் லாபத்தன்மைக்கும் இடையே ஏன் சமநிலையை பேண வேண்டியுள்ளது என கூறுக. அப்போ திரவத்தன்மைக்கும் லாபத்தன்மைக்கும் இடையே ஏன் சமநிலையை பேண வேண்டியுள்ளது என கூறுக. பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப ரெண்டு குறிக்கோள்கள் இருக்கு. ஒன்று திரவத்தன்மையை பாதுகாத்தல். பாருங்க, முதலாவது திரவத்தன்மையை பாதுகாத்தல். அது என்னடா சொல்லுவோம்? திரவத்தன்மை பாதுகாத்தல் வாச்சுக்கொள்ளுங்க. வைப்பாளர்கள் தமது வைப்புக்களை தமக்கு தேவைப்படுகிற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மீள பெற்றுக்கொள்ள முடியும் என்ற பொதுமக்களின் நம்பிக்கையை பாதுகாப்பதற்காக எல்லா சந்தர்ப்பங்களிலும் முதல் நட்டமின்றி விரைவாக பணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சொத்துக்களை, அதாவது திரவ சொத்துன்னு சொல்லுமா, சொத்துக்களை வணிக வங்கிகள் பேணிக் கொள்வதே திரவத்தன்மையை பாதுகாப்பதனூடாக பேணிக் கொள்வதே இதுவாகும். திரவத்தன்மையை பாதுகாப்பதனூடாக வணிக வங்கிகள் வாடிக்கையாளர்களது நம்பகத்தன்மையை பேணுகின்றன. திரவத்தன்மையை பாதுகாப்பதனூடாக வணிக வங்கிகள் வாடிக்கையாளர்களது நம்பகத்தன்மையை பேணுகின்றன. பார்த்துக்கோங்க. அப்போ வணிக வங்கிகளின் பிரதான நோக்கங்கள் ரெண்டு பிள்ளைகள். அதுல ஒண்ணுதான் திரவத்தன்மையை பாதுகாத்தல். இப்ப அடுத்தது ரெண்டாவது பார்த்துட்டுங்க லாபத்தை உச்சப்படுத்த. ரெண்டாவது பாருங்க, லாபத்தை உச்சப்படுத்த. இப்போ லாபத்தை உச்சப்படுத்தல், ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் பண்றது. லாபத்தை உச்சப்படுத்தல் என்று சொல்லும் போது பிள்ளைகள் வணிக வங்கிகள் கடன் கொடுத்தலின் ஊடாகவும் பல்வேறு முதலீடுகள் செய்வதன் ஊடாகவும் உழைக்கின்ற வட்டி வருமானத்தில் இருந்து பொதுமக்களின் வைப்புகளுக்கு வழங்குகின்ற வட்டி செலவை கழிக்க வருகிற தேறிய வட்டி வருமானமே வணிக வங்கிகளின் லாபமா இருக்கும். உண்மையிலே தேறிய வட்டி தான் லாபம். எஸ், அப்படிதான் பிள்ளைகள். ஆனா பொதுவா விளங்கி கொள்ளுங்க,
வட்டி மட்டும்தான் செலவு இருக்குமா? வைப்புகளுக்கு கொடுக்குற வட்டி மட்டும்தான் செலவு வருமானு கேட்டா இல்லை. அங்க வேலை செய்கிற ஊழியர்களுக்கான சம்பளம், அந்த இடத்துக்கான வாடகை, ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் கழிச்சு தான் பிள்ளைகள் நீங்க லாபம் கிடைச்சிக்கணும். பட் இந்த விளக்கத்துக்காக அப்படி சொல்றது. அதன்படி பிள்ளைகள் வணிக வங்கிகளின் லாபத்தன்மையை உச்சப்படுத்துவது என்பதும் ஒரு வணிக வங்கியில முக்கியமான குறிக்கோள் பிள்ளை. பிள்ளைப்போ வணிக வங்கிகள் கடன் கொடுத்தலின் ஊடாகவும் பல்வேறு முதலீடுகள் செய்வதன் ஊடாகவும் உழைக்கின்ற வட்டி வருமானத்தில இருந்து பொதுமக்களின் வைப்புகளுக்கு வழங்குகின்ற வட்டி செலவை கழிக்க வருகிற தேறிய வட்டி வருமானமே வணிக வங்கிகளின் லாபத்தன்மை ஆகும். இதனை உச்சப்படுத்துவது வணிக வங்கிகளின் குறிக்கோள்களில் ஒன்று என்று சொல்லப்படும். ஓகே, பாருங்க. அதன்படி வணிக வங்கிகளின் திரவத்தன்மையை பாதுகாத்தல், அதே மாதிரி லாபத்தை பாதுகாத்தல் ஆகிய இரு குறிக்கோள்களும் ஒன்றுக்கொன்று, ரெண்டு குறிக்கோள்களுமே ஒன்றுக்கொன்று முரண்பாடு உடையவன. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று முரண்பாடு பிள்ளை. ஒரு முரண், ஒன்றுக்கு முன் முரணா இருக்கும். ஏனெனில் திரவத்தன்மையை பாதுகாக்க முயற்சிக்கும் போது வணிக வங்கிகளின் லாபத்தன்மை குறைவடையும். ஸ்பேஸ் எழுதி கொள்ளுங்க, லாபத்தன்மை குறைவடையும். அவர் திரவத்தன்மையை பாதுகாக்க முயற்சிக்கும் போது லாபத்தன்மை குறைவடையும். அதே மாதிரி பிள்ளைகள் மாறாக லாபத்தன்மையை உச்சப்படுத்த முற்படும் போது அவற்றின் திரவத்தன்மை வீழ்ச்சியடையும். எனவே இவ்விரு நோக்கங்களும் ஒன்றோடு ஒன்று முரண்பாடு உடையன. இந்த ரெண்டு ஒன்றுக்கொண்டு பிள்ளை முரண்பாடு உடையன என்று முடிப்போம். இதனால் வணிக வங்கிகள் தமது பிரதான குறிக்கோள்களான திரவத்தன்மையை பாதுகாத்தல், லாபத்தை உச்சப்படுத்தல் ஆகிய முரண்பட்ட நோக்கங்களுக்கு ஒரு சமநிலையை பேண வேண்டியிருக்கிறது. இந்த ரெண்டு நோக்கங்களுக்கும் இடையில ஒரு சமநிலையை பேண வேண்டியுள்ளது. அதனால தான் வணிக வங்கிகள் தமது ஐந்தொகையை நான் இப்ப படிப்போமா அல்லது நிதிநிலைமை கூற்றை, ஐந்தொகையை அல்லது நிதிநிலைமை கூற்றை அமைக்க தமது சொத்தமைப்பில் ஒரு பகுதியை திரவத்தன்மை சொத்துக்களாகவும் மறுபகுதியை லாபத்தன்மை சொத்துக்களாகவும் ஏற்படுத்தி சமநிலையை பேணுகின்றன என முடிப்பு. அந்த கடைசியில் இன்னொருக்க வாசிக்கிற பாருங்க. வணிக வங்கிகள் தமது ஐந்தொகையை அல்லது நிதிநிலைமை கூற்றை அமைக்கும் போது தமது சொத்தமைப்பில் ஒரு பகுதியை திரவத்தன்மை சொத்துக்களாகவும் மறுபகுதியை லாபத்தன்மை சொத்துக்களாகவும் ஏற்படுத்தி சமநிலையை பேணுகின்றன என்று முடிக்கப்படுகிறது. சரி, ஓகே, இவ்வளவுதான் விஷயம். அப்போ முக்கியமான விஷயம் பேசி முடிச்சிருக்கோம். ஒரு வணிக வங்கிகளின் பிரதான குறிக்கோள்கள் ரெண்டு, அது சம்பந்தமான விஷயங்கள் நாங்க பேசி முடிச்சோம். ஓகே, அப்போ சரி. அப்படியே வாங்க தொடர்ந்தும். அப்ப அடுத்து நாங்க பார்க்க வேண்டிய தலைப்பு வணிக வங்கிகளின் தொழிற்பாடு. இப்போ வணிக வங்கிகளின் தொழிற்பாடுகள் யாவை என்று பேச போறோம் நாம. இப்போ வணிக வங்கிகளின் தொழிற்பாடுகள் பார்த்தா அதுல பிரதானமானது ரெண்டு தானே. ஒரு வணிக வங்கியின் தொழிற்பாடுகள்ல பிரதான தொழிற்பாடு ரெண்டு.
அதில் ஒண்ணுதான் வைப்புக்களை திரட்டுதல். ஒன்று சொல்லும் பிள்ளை வைப்புக்களை திரட்டுதல். ரைட், வைப்புக்களை திரட்டுதல். அதுல பாருங்க, வைப்புக்களை திரட்டுதல் என்று சொல்லும்போது ரைட் பிள்ளை பாருங்க, இப்போ ஒரு வணிக வங்கியின் தொழிற்பாடுகள். இப்போ வணிக வகைகள தொழிற்பாடுகள் என்று பேசும்போது ஒரு வணிக வங்கிக்கு 2 தொழிற்பாடுகள் இருப்பது பிரதானமானது. நிறைய தொழிற்பாடுகள் இருக்கு, அதுல பிரதானமானது 2. அதுல ஒன்றுதான் வைப்புக்களை திரட்டுதல். அப்ப உங்களுக்கு பெரும்பாலும் தெரியும் என்னென்ன வைப்புகள் திரட்டுவாங்க. கேள்வி வைப்புகள் திரட்டுவாங்க. அதே மாதிரி சேமிப்பு வைப்புகளை திரட்டுவாங்க. கேள்வி வைப்புனா நடைமுறை வைப்பு, சேமிப்பு வைப்பு திரட்டுவாங்க. தவணை அல்லது நிலையான வைப்புகளை ஏற்பாங்க. இப்போ வைப்புக்களை திரட்டுதல். அடுத்து பாருங்க, 2வது தொழிற்பாடு கடன்களையும் முற்பணங்களை வழங்குதல். லோன் கொடுக்கிறது. கடன் வழங்குறது, லோன் வழங்குறது. அப்ப அந்த கடன்கள் வழங்குறதுல முக்கியமானது பிள்ளை வங்கி மேலதிக பற்று, பேங்க் ஓவர் டிராஃப்ட் மூலம் கடன் வழங்குறது, டேர்ம் லோன்களை கொடுக்கறது பிள்ளை, தவணை கடன்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கட்டணும்னு சொல்லி, லீசிங் குத்தகை அடிப்படையில் கடன் வழங்குறது. அது உண்டியல்களை கழிவுடன் மாற்றுதல். அந்த உண்டியல்களை கழிவுடன் மாற்றுதல் சொன்னா ஓகே, அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இதுக்கும் போது அது இருந்துச்சு, நான் உங்களுக்கு பிறகு விளங்கப்படுத்துறேன்னு விட்டுருக்கேன். உண்டியல்களை கழிவுடன் மாற்றுதல் சொல்றது பெரும்பாலும் பிள்ளை. இப்போ ஒரு பேங்க் உண்டியல்களை கழிவுடன் மாற்றுதல் சொன்னா, இப்போ ஒரு பேங்க் பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த கடன் பட்டோன் கடன் கொடுத்தோன்ற கன்செப்ட் இருக்குதானே, கடன் பட்டோர் கடன் கொடுத்தோன்ற தியரி இருக்குதானே பிள்ளை. அவன் கடன் பட்டோர் கடன் கொடுத்தோன்ற தியரியில உதாரணத்துக்கு பிள்ளை ஓகே, இப்ப நான் வந்து ஒருத்தர்கிட்ட 1 லட்ச ரூபா காசு வாங்குறேன். எனக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கிறதுக்கு போல ஒரு ஆளுக்கு. அப்ப எனக்கு அவர்கிட்ட போய் நான் கேட்க டெய்லி கேட்டுக்கிறது சிரமம் தானே. அவர் தருவார தர மாட்டாருன்ற ஒரு பிரச்சனை இருக்குதானே. அப்ப அவர் எனக்கு பணம் தெரிய வேண்டிய ஒரு பத்திரத்தை எனக்கு தரார். அது முன்ன நாங்க வச்சிருக்க பிள்ளை, முன்ன அக்கௌண்ட்ஸ்ல கூட இருந்துச்சு, வருமதி உண்டியல் சென்மதி உண்டியல் இருந்துச்சு. நமக்கு பணம் தர வேண்டிய கடன் பட்டோட்ட இருந்து நம்ம குறித்த தினத்துக்குள்ள அந்த பணம் கிடைக்கப்பெறும் என்பதை உறுதிப்படுத்தி பெற்றுக்கொள்கிற ஒரு ஆவணம் தான் வருமதி உண்டியல். இப்போ நமக்கு பணம் தர வேண்டிய கடன் பட்டோட்ட நாம பணத்தை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி, நமக்கு பணம் தர வேண்டிய கடன் பட்டோட்ட நாம பணத்தை பெற்றுக்கொள்வதை உறுதிப்படுத்தி நமக்கு பணம் தர வேண்டிய அந்த நபர் நமக்கு ஒரு ஆவணம் தர. இப்ப நான் உங்களுக்கு தர வேண்டிய 1 லட்ச ரூபாய் பணம் தர வேண்டியது தானே, அதுக்கு ஒரு பத்திரம் தரப்பிள்ளை. அந்த 1 லட்ச ரூபாய் தர வேண்டியதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் போட்டு எத்தனாம் தேதியில தருவாரு, 5ஆம் மாசம் 20ஆம் தேதி அந்த பணம் தாரேன் 1 லட்ச ரூபாய் தாரேன்னு சொல்லி ஒரு முத்திரை இட்டு, அந்த முத்திரைக்கு க்ரொஸ்ஸா அவருக்கு ஒரு அவருடைய கையொப்பத்திட்டு நமக்கு ஒரு அந்த ஆவணத்தை தார. இப்ப இது ஒரு லீகலான ஒரு ஆவணமாக மாற்றம் அடைஞ்சு. ஏன்னா ஒரு முத்திரை அதுக்கு மேல சைன் எல்லாம் பண்ணிட்டு அது க்ரொஸ்ஸா சைன் பண்ணும்போது பிள்ளை அது ஒரு லீகலான ஒரு சட்ட ரீதியான ஆவணமும் மாறி. அப்ப நமக்கு 5ஆம் மாதம் 20ஆம் தேதி அதற்குரிய பணத்தை, அந்த 1 லட்சம் பணத்தை தாரேன்னு சொல்லி அவர் ஒப்புக்கொண்டு நமக்கு ஒரு பத்திரத்தை கொடுத்துட்டாரு. இது ஒரு உண்டியல். உண்டியல்னா பில் தானே, பத்திரம் தானே. இப்போ உங்களுக்கு அவசரமா பணம் தேவை, போயிட்டு நீங்க அவர்கிட்ட கேட்கல. எனக்கு அவசரமா 1 லட்ச ரூபாய் தேவைன்னா நான் மீண்டும் போயிட்டு அவர்கிட்ட கேட்கல. ஏன்னா அவர் தெளிவா சொல்லிட்டாரு 5ஆம் மாசம் 20 தாரேன்னு சொல்லி. அப்ப நான் என்ன பண்ணலாம், இந்த பத்திரத்தை கொண்டு போய் எங்க பேங்க்ல கொண்டு போயிட்டு இந்த பத்திரத்தை கொடுத்து நான் பணம் மாத்திக்கலாம். அப்ப பேங்க் கொண்டு நான் இந்த பத்திரத்தை கொடுக்க பேங்க் என்ன செய்யறாங்கன்னா, இந்த உண்டியலுக்கு நமக்கு பணம் தர போறான், எனக்கு பணம் தர போறான். ஆனா 1 லட்ச ரூபாய் தர மாட்டான். 1 லட்ச ரூபாய் தந்தா நீ அவனுக்கு அதுல எந்த பிரயோஜனம் தானே. அப்ப பேங்க் சொல்றான், சரி இந்த 1 லட்ச ரூபாய் பத்திரத்துக்கு நான் ஒரு 10% கழிச்சுக்கிறேன். 1 லட்ச ரூபாய்க்குள்ள 10% எவ்வளவு, 10,000 கழிச்சுக்கிட்டு எனக்கு 90,000 கிடைக்குது. உடனே எனக்கு ஒரு 90,000 கிடைக்குது.
ரைட். அப்போ இதுக்கு தான் பேர் சொல்லுவாங்க கழிவுடன் மாற்றி உண்டியல். எனக்கு குயிக்கா பணம் கிடைச்சிட்டு இப்போ நாங்கள் வளமையா கடன் பட்டோட்ட காசு வாங்கிக்கு அவர் கழிவை கொடுத்து காசு வாங்குற மாதிரி இந்த பத்திரத்தை வங்கி கொடுத்து வங்கியிலேருந்து ஒரு தொகையை கழிச்சுக்கிட்டு நம்ம அந்த காசை இதுக்கு தான் பேர் கழிவுடன் மாற்றி உண்டியல். இப்போ குறித்த தினம் வரும்போது பிள்ளை இந்த 1,00,000 பணத்தை அந்த உரிய நபர் கொண்டே வங்கிக்கு செலுத்தினா வேலை முடிச்சு. வங்கிக்கு 1,00,000 கிடைக்க வங்கி அதில் ஒரு 10,000 வருமானம் வச்சுக்குவோம். ரைட். ஓகே. இதான் வருமே இது செலுத்தணுமே ஒன்றும் இல்லாட்டி அவர் எனக்கு கொடுத்தா நான் கூட வங்கிக்கு செலுத்தணும், நான் அவர் வங்கிக்கு செலுத்தணும். அப்படி செலுத்தாமட்டா இனி அது லீகலான பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுக்க வேண்டி வரும் பிள்ளைகள் அவர் சரிதானே. ரைட்டாக அது 2வது விஷயம். ரைட். என்னோட கான்செப்ட் என்னன்னா இப்போ கழிவுடன் மாற்றிய உண்டியல்னா இப்போ நம்மள்கிட்ட பணமாக மாற்ற வேண்டிய உண்டியல்கள் இருந்தால் அது குறித்த தினத்துக்கு முன்னே மாற்றிக்கணும்னா நீங்கள் பேங்க்ல கொண்டு ஒப்படைச்சு அதில் குறித்த ஒரு விதத்தை பேங்க் அழிச்சு கொண்டு நமக்கு பணம் தருவாங்க. இதுதான் அந்த கழிவுடன் மாற்றிய உண்டியல் என்ற கான்செப்ட். ஓகேயா? ரைட். சரி. அப்படியே வாங்க பிள்ளைல அப்போ மற்ற மற்ற சேவைகளை கொஞ்சம் பார்த்துக்கோமா. அது தொடர்ந்து பாருங்க உண்டியல்களை கொள்வனவு செய்தல் பிள்ளை, பத்திரங்களை வாங்குறது, அதோட உண்டியல்களை விற்கிறது பிள்ளை போன்ற பிரதிகர்த்தா சேவைகளை வழங்குதல். இது தவிர்த்த பொது பயன்பாட்டு சேவைகளை வழங்குறாங்க பிள்ளை. பேங்க் ஒரு பேங்க் வழங்குற பொது பயன்பாட்டு சேவைன்னு சொன்னா அடகு சேவை கொடுக்கறது, போனிங், வெளிநாட்டு செலாவணி கொடுக்கல் செயல்பிள்ளை, வெளிநாட்டு காசு வாங்குறது விற்கிறது, வெளிநாட்டு வங்கி சேவைகள் பிள்ளை அதோட சம்பந்தப்பட்ட அது வெளிநாட்டு வங்கி சேவை உதாரணம் குறிச்சு வந்து வெஸ்டர்ன் யூனியன் கேள்விப்பட்டீங்களா? வெளிநாடுகள் இருந்து பணம் அனுப்புறவங்களாம் பிள்ளை நீங்க வெஸ்டர்ன் யூனியன் மூலமா பணம் அனுப்பும் போது அதை நீங்க நம்ம நாட்டு வங்கிகள் எடுத்துக்கொள்ளலாம். வங்கி ஆணை கொடுக்கறது பிள்ளைகள், கடன் பத்திரங்கள் வெளியிடுறது, அந்த நாணய கடிதம் என்ன கேள்விப்படுங்க எல்சின்னு சொல்லுவாங்க, லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவாங்க பிள்ளை. ஸோ இதெல்லாம் ஒரு வணிக வங்கியால் வழங்கக்கூடிய தொழிற்பாடுகள். ஓகே. பெரும்பாலும் தேர்ச்சியில் ஒரு 5 வினா கேட்குறாங்கன்னா அந்த 5 வினால பிள்ளைகள் ஒரு வணிக வங்கியின் தொழிற்பாடுகளை தருக என்பது அது பெரும்பாலும் பிள்ளைகள் ஒரு லக்கி. அது அப்படி ஒரு வினா வந்தால் அது ஒரு லக்கி. பட் பெரும்பாலும் அதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா அங்கே கேட்கறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அந்த சப்ஜெக்ட்ல. சரி அப்படி கேட்டா கூட அது ஒரு ஒரு உண்மையிலே ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். அப்படி ஒரு வினா வந்தா இலகுவா அதுக்கான பதில்களை கொடுத்துட்டு போயிடலாம் பிள்ளை. ஓகே. தொடர்ந்து வாங்க பிள்ளைகள். நான் ஒரு புக்ஸ் ஒன்று பண்ணி தந்திருக்க பாருங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒரு வணிக வங்கி ஒன்றை ஏனைய நிதி நிறுவனங்கள் இருந்து வேறுபடுத்தி காட்டுற அம்சங்கள் என்ன பிள்ளை? ஒரு வணிக வங்கியை நாங்க மற்ற நிதி நிறுவனத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுத்துவோம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏனைய நிதி நிறுவனம் என்று சொன்னா பிள்ளை ஒரு சிறப்பு வங்கியா இருக்கலாம், இல்ல ஒரு நிதி கம்பெனியா இருக்கலாம். அதுல இருந்து ஒரு வணிக வங்கி எவ்வாறு நம்ம வேறுபடுத்திப்போம்? ஒரு வணிக வங்கி பிள்ளை வேறு நிறுவனங்கள் இருந்து நாங்க வேறுபடுத்தும் போது அதுக்கு சில முக்கியமான அம்சங்களை நாம் பார்ப்போம். அப்ப அது சில பண்புகள் இருக்கு பிள்ளை. வணிக வங்கிக்கே உள்ள பண்பு, வணிக வங்கிக்கே உள்ள பண்பு ஸ்பெஷலா விசேட என்ன சொல்ல விசேட அது இவன் தான் செய்யணும். ஒரு வணிக வங்கிக்கு மட்டுமே உள்ள விசேடமான பண்புகள் கொஞ்சம் இருக்கிற. அதுல ஒண்ணுதான் பிள்ளைகள் நாம படிச்சிருக்கோம் நடைமுறை வைப்பேற்றல். நடைமுறை வைப்பேற்றல் நடைமுறை வைப்பை ஏற்றுக்கொள்ளல். இப்ப நடைமுறை வைப்பை ஏற்றுக்கொள்ளல், நடைமுறை வைப்பை ஏற்கிறதுக்கான அந்த உரிமத்தை பிள்ளைகள் மத்திய வங்கி வணிக வங்கிக்கு மட்டும்தான் வழங்கியிருக்கா நடைமுறை வைப்பை ஏற்றுக்கொள்ளும். 2வது அந்நிய செலாவணி. அந்நிய செலாவணி பிள்ளைலாம் அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடும். அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல் ஈடுபடாது. அப்ப வெளிநாட்டு காசை வாங்குறது, வெளிநாட்டு காசை விற்கிறது. அப்ப அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல்களை ஈடுபடும். அடுத்து மூன்றாவது பண ஆக்கத்தில் ஈடுபடல். நாங்க கடந்த வகுப்புல ஸ்டார்ட் பண்ண பிள்ளைகள் பண ஆக்கம் சொன்னோம். பண ஆக்கத்தில் ஈடுபடல், கடன் ஆக்கம், பண ஆக்கம் இதை ஈடுபடும். இந்த பண ஆக்கத்தில் ஈடுபடுற உரிமை பிள்ளை மற்ற நிறுவனங்களுக்கு இல்லை. அப்போ ஒரு வணிக வங்கியை வேறு நிதி நிறுவனத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிற விசேடமான அம்சங்கள் இந்த 3 நீங்க எடுத்துக்கலாம். நடைமுறை வைப்பை ஏற்றுக்கொள்ளல், அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல் ஈடுபடுதல்,
பணாக்கத்தில் ஈடுபடுதல். ஓகே, சரி. அப்ப ரைட் டவுன் பண்ணிக்கொள்ளுங்க, அந்த ஸ்பேஸ்ல எழுதி கொள்ளுங்க இருக்கா. சரியா போ. ரைட், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு வணிக வங்கியை வேறு நிதி நிறுவனங்கள்ல இருந்து வேறுபடுத்தி காட்டுற அம்சங்கள் 3. இப்ப அந்த 3 அம்சங்கள் பத்தி நாங்க பேசுவோம். சரி, அப்படியே வாங்க. ஃபைனலா ஃபைனலா ஒரு வணிக வங்கி ஒன்றின் ஐந்தொகை அல்லது இருப்பு நிதி நிலைமை கூற்றின் மாதிரி. ஒரு வணிக வங்கி ஒன்றின் ஐந்தொகை அல்லது இருப்பு நிதி நிலைமை கூற்றின் மாதிரி. இப்போ ஐந்தொகை அல்லது இருப்பு நிதி நிலைமை கூற்று. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஐந்தொகைன்னு சொன்னா அல்லது நிதி நிலைமை கூற்றுன்னு சொன்னா அது வழியா கவனிச்சுக்கணும். வங்கிக்கும் சொத்து பொறுப்பெல்லாம் இருக்கும் தானே, அந்த சொத்து பொறுப்பெல்லாம் காற்ற அந்த அறிக்கையை தான் நாங்கள் சொல்ற நிதி நிலைமை கூற்று. இப்போ நான் அந்த நிதி நிலைமை கூற்று மாதிரியோடய உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் குயிக்கா பார்த்துப்போம். நீங்க அந்த இடத்துல ரொம்ப இதுல மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு வணிக வங்கிட்டு ஐந்தொகையில என்னென்ன உருப்படிகள் இருக்கும் என்று சொல்லி. சரி, கொஞ்சம் குயிக்க பார்த்துக்கணும். இதுல பாருங்க, முதலாவது சொத்துக்கள். ஒரு பேங்கோட சொத்து என்று சொல்லும் போது பிள்ளை, ஒரு வங்கிட சொத்து என்று சொல்லும் போது அதுல பாத்தீங்கன்னா முதலாவது கொடுத்திருக்க தலைப்பு திரவத்தன்மை சொத்துக்கள், லிக்விட் அசெட் சொல்லுவோம். சும்மா பக்கத்துல நோட்டு போட்டு கொடுங்க. இதுதான் அந்த வாடிக்கையாளர்கள நம்பிக்கையை பாதுகாப்பதற்காக பேண வேண்டிய சொத்துக்கள் தானே பிள்ளை. அப்ப வாடிக்கையாளர்கள நம்பிக்கையை பாதுகாப்பதற்காக பேண வேண்டிய சொத்துக்கள் தான் திரவத்தன்மை சொத்துக்கள். அப்ப திரவத்தன்மை சொத்துக்கள் சொல்றது வைப்பாளர்களுடைய நம்பிக்கை பேண. அப்ப அது பாருங்கம்மா, கையில் உள்ள பணம், இப்ப வங்கிட்டு இருக்க காசு, மத்திய வங்கியிலிருந்து வர வேண்டிய பண மீதி, திரட்சி அடையும் பண மீதின பிள்ளைகள், வேறு நிறுவனங்கள் வர வேண்டிய காசு, கையில உள்ளதும் வெளிநாட்டு வங்கிகள் இருந்தும் வர வேண்டிய பணம், இதுகளை தான் நாங்கள் சொல்லுவோம் திரவத்தன்மை சொத்துக்கள் சொல்லுவோம். இந்த திரவத்தன்மை சொத்துக்கள் எல்லாமே ஒரு வங்கிக்கு பிள்ளை மிக மிக முக்கியம். வைப்பாளர்களோட நம்பிக்கையை பேணும். வைப்பாளர்களோட நம்பிக்கையெல்லாம் பேணுவதற்கு இந்த திரவத்தன்மை சொத்துக்கள் பிள்ளை மிக மிக அவசியமானதாக காணப்படும். ரைட், அடுத்து வாங்க சொத்துக்கள் 2வது பகுதி முதலீடுகள் என்று சொல்றது பிள்ளை. இது கொஞ்சம் வித்தியாசமானது. இப்ப திரவத்தன்மை சொத்து எல்லாமே 100% பிள்ளைகள் வங்கியில் அந்த வைப்பாளர்களோட நம்பிக்கையை பேணுவதற்கு வைக்கிற சொத்துக்கள் தான் இந்த திரவத்தன்மை சொத்துக்கள். பட் இந்த முதலீடுகள் என்று சொல்லும் போது அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த திரவத்தன்மை சொத்துக்களை சொல்லுவாங்க பிள்ளைகள் ஒரு வங்கியிட முதலாம் தர ஒதுக்கு என்று கூட சொல்லுவாங்க. முதலாம் தர ஒதுக்கு ஒரு வங்கியிட பிள்ளைகள் முதலாம் தர ஒதுக்கு என்று சொல்லுவோமா, முதலாம் தர பிரைமரி ரிசோர்ஸ் என்று சொல்லுவோம். முதலாம் தர ஒதுக்கு என்று சொல்லுவோம். அப்போ இந்த முதலாம் தர ஒதுக்கு என்று சொல்றதுக்கான காரணம் பிள்ளை, ஏன்னா இவைதான் ஒரு வங்கி அவங்களுடைய வைப்பாளர்களோட நம்பிக்கையெல்லாம் பேணுவதற்காக வேண்டி பேணிக்கொள்ற ஒதுக்குகள் தானமா இந்த காசு ஒதுக்கெல்லாம். அப்ப அதனால அதுகளுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க முதலாம் தர ஒதுக்கு என்று சொல்லுவோம், பிரைமரி ரிசோர்ஸ் என்று சொல்லுவோம். அடுத்து பாருங்க, தொடர்ந்து 2வது முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட். அந்த முதலீடுகளுக்குள்ள வந்தீங்கன்னா அதுக்குள்ள பாருங்க திரைசேரி உண்டியல்கள் இருக்கு, திரைசேரி முறைகள் இருக்கு, அரசின் வேறு முறைகள் இருக்கு, தென் வேறு முதலீடுகள் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2ஆம் தர சொத்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுல ஸ்பெஷல் என்னன்னா இது வருமானத்தை உழைக்கும். இது வருமானத்தை உழைக்கும். ஸோ வருமானம் பிளஸ் திரவத்தன்மை ரெண்டுமே இருக்கும். அப்ப இதுக்கு வருமானமும் உழைக்கக்கூடிய சொத்தா இருக்கும்,
அதோட திரவத்தன்மை பேணக்கூடிய சொத்தா இருக்கும் பிள்ளைகள் இந்த முதலீடுகள் என்பது. இப்ப நீங்க திரைசேரி உண்டியெல்லாம் இலகுவா பணமாகவும் மாற்றிக்கொள்ளலாம். அதோட அதுக்கு ஒரு வட்டியும் கிடைக்க பெறும் பிள்ளை. அதனால இந்த முதலீடுகளை சொல்லும் பிள்ளை நாம இரண்டாம் தர ஒதுக்குகள் என்று சொல்லுவோமா, செகண்டரி ரிசோர்ஸ். இரண்டாம் தர ஒதுக்குகள் சொல்லுவோம். விளக்கம் கீழே கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்களே, சொத்துக்கள் மூன்றாவது பகுதி கடன்கள் முற்பணங்கள். பெரும்பாலும் கடன்கள் என்று சொல்றது அட்வான்ஸ் என்று சொல்லுவோம். அப்ப கடன்கள் முற்பணங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள பாருங்க, கொள்வனவு செய்த கழிவு செய்த உண்டியல்கள், அப்ப ஏற்றுமதி உண்டியல்கள், இறக்குமதி உண்டியல்கள், உள்நாட்டு உண்டியல்கள், அதோட வங்கி மேலதிகப்பற்று நடைமுறை கணக்கு வச்சிருக்கோம், ஓவர் டிராப்ட் கொடுத்திருந்தா அந்த பேங்குக்கு சொத்தேட. அது தவிர வேற வேற கடன்கள் முற்பணங்கள் பிள்ளை இதெல்லாம். இந்த இடத்துல கடன்கள் முற்பணங்கள் என்றா வங்கி வழங்குற கடன்கள் பிள்ளைகள். வங்கி வழங்குற கடன்கள் வங்கிக்கு சொத்து. அப்படி இதை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இந்த ஐந்தொகை பாத்தீங்கன்னா மேலிருந்து கீழே வர வர திரவத்தன்மை குறைஞ்சிட்டு போகுதுன்னா பிள்ளைகள். மேலிருந்து கீழே வர வர திரவத்தன்மை குறைஞ்சிட்டு போகுது, கீழிருந்து மேல போக திரவத்தன்மை கூட்டிட்டு போகும். இப்ப நாங்க வளமையா அக்கௌண்ட்ஸ்ல செய்யற நிதி நிலைமை கூட்டல பாத்தீங்கன்னா மேலதனமா நடைமுறை எல்லா சொத்து, கீழே நடைமுறை சொத்து வரும். வங்கியில ஐந்தொகை மாறி வருமா, மேலதான் திரவத்தன்மை சொத்துக்களை, கீழே தான் நடைமுறை எல்லா சொத்துக்களும் வந்து சேரும். அதுக்கு பிறகு கடைசி அப்புறம் நாலாவது இது தவிர நிலையான மற்றும் ஏனைய சொத்துக்கள். இப்ப அந்த வங்கியில கட்டிடம், அந்த வங்கியில இருக்க கணனிகள், அந்த வங்கியில இருக்க தளவாடங்கள், அதெல்லாம் பிள்ளை நிலையான சொத்துக்கள் மற்றும் ஏனைய சொத்துக்களை வந்து சேரும். அப்படியே வாங்க ஒரு வங்கியில பொறுப்புக்குள்ள வாங்க பிள்ளை. ஒரு வங்கியில பொறுப்புக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா, பொறுப்பு பக்கம் வந்தீங்கன்னு சொன்னா ஒரு பேங்கோட பொறுப்புகள் மூலதன கணக்கு இருக்கு பிள்ளை. இப்ப அங்க வங்கி ஆரம்பிக்கும் போது அந்த ஆரம்ப பங்குதாரர்களால் ஈடுபடுத்தப்பட்ட மூலதனம், மேலும் பங்குகளை வழங்கி நிதி திரட்டிருந்தால் அதெல்லாம் பங்கு மூலதனத்துக்குள்ள வரும். அடுத்து பொறுப்பு பிள்ளை. வைப்புக்கள்ல முக்கியமானது பிள்ளை பொறுப்பு, அது விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ வைப்புக்கள்ல மிக முக்கியமானது, சரி, பொறுப்புக்கள்ல மிக முக்கியமானது வைப்பு. அதே மாதிரி தான் சொத்துக்கள்ல பிரதானமானது கடன்கள். இது எம்சிக்குள்ள சில பேர் கேட்டுட்டு பிள்ளைகள். சொத்துக்கள்ல பிரதானமானது ஒரு வங்கிக்கு கடன்களும் முற்பணங்களும். அதே மாதிரி அப்ப சொத்துக்கள்ல பிரதானமானது கடன்கள் முற்பணங்கள், பொறுப்புக்கள்ல பிரதானமானது பிள்ளை மொத்த வைப்புகள். ஒரு நோட்டன் போட்டுக்கொள்ளுங்க, நோட்டன் போட்டுக்கொள்ளுங்க. ஒரு வங்கியில சொத்துக்கள்ல பிரதானமானது கடன்கள் முற்பணங்கள், பொறுப்புக்கள்ல பிரதானமானது மொத்த வைப்புகள். சரி பிள்ளையா. எது தவிர பாத்தீங்கன்னு சொன்னா வைப்புகள் 3 இருக்குமேடாப்பா, நடைமுறை வைப்பு, சேமிப்பு வைப்பு, தவணை வைப்பு, இதெல்லாம் விளங்கப்படுத்தியாச்சு ஏற்கனவே. இனி கடன்கள் பெறும்போது அது இவங்களுக்கு பொறுப்பு தானே. உள்நாட்டையும் கடன் எடுக்கலாம், வெளிநாட்டையும் கடன் எடுக்கலாம். இது தவிர்த்த ஏனைய பொறுப்புகள் இருக்கலாம் பிள்ளைகள். இதெல்லாம் சேர்த்தா ஈக்குவலா இருக்கும் சொத்துக்களுக்கும் பொறுப்புகளும் பிள்ளைகள். அப்ப இப்படிதான் நார்மலா ஒரு வங்கியில ஐந்தொகை வந்து சேருமா. சரி, இப்ப வரங்க பிள்ளை, இந்த ஐந்தொகையில ஏற்கனவே மேல விளங்கப்படுத்தினதான் திருப்பி இருக்க எழுதியிருக்கேன் இந்த இடத்துல. அவர் திருப்பி இருக்க அதை பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு வணிக வங்கிகளின் இருப்பு நிலைமை கூற்றில் உள்ள ஆரம்ப நிலை அல்லது முதலாம் நிலை ஒதுக்குகள் யாவை? நான் பார்த்தா ஆரம்ப ஒதுக்கு, முதலாம் தர ஒதுக்குன்னு சொல்லி பண வடிவில உள்ள மிகவும் திரவத்தன்மையான பின்வரும் உருப்படிகள் ஆரம்ப நிலை ஒதுக்கு. மிகவும் திரவத்தன்மையான வேணா நீங்க சின்ன நோட்டு அப்படியே எழுதிக் கொள்ளுங்க. இவை வைப்பாளர்களின் நம்பிக்கையை பாதுகாக்க உதவும். அந்த திரவத்தன்மையை பாதுகாத்தல் என்ற ஒரு குறிக்கோளுக்கு பேங்க், அந்த திரவத்தன்மையை பாதுகாத்தல் என்ற குறிக்கோள்கள் அடையணும்னு சொன்னா அப்ப நிச்சயமா வாங்கிட்ட இந்த ஆரம்ப நிலை ஒதுக்கு, முதலாம் நிலை ஒதுக்கு மிக மிக அவசியம். சரிங்கடா. பாருங்க, அதுக்குள்ள ஒன்று கையில் உள்ள பணம், மத்திய வங்கியிலிருந்து வர வேண்டிய காசு, உள்நாட்டு வங்கிகள்கிட்ட வர வேண்டிய காசு பிள்ளைகள், திரட்சி அடைகிற பணம் மீதி, கையில உள்ளதும் வெளிநாட்டு வங்கிகள்ல இருந்து வர வேண்டிய வெளிநாட்டு பணம். அப்படியே பாத்துக்கோ, ஒரு வணிக வங்கியின் ஐந்தொகையில் இருக்க
ஒரு வணிக வங்கியின் ஐந்தொகையில இருக்க உழைக்கும் சொத்துன்னு சொல்றது பிள்ளை. உழைக்கும் சொத்துன்னா லாபத்தை ஈட்டக்கூடிய வருமானத்தை உழைக்கக்கூடிய சொத்து பிள்ளை. அப்போ வருமானத்தை உழைக்கக்கூடிய சொத்துக்கள் பாருங்க. அப்போ உண்டு அந்த முதலீடுகளும் கடன்களும் முற்பணங்களுமே யோசிச்சு பாருங்க. ஏன்னா முதலீடுகள் செஞ்சா வட்டி வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி கடன்கள் முற்பணங்கள் வழங்கியிருந்தாலும் வட்டி கிடைக்கும். அப்ப இது ரெண்டையும் சேர்த்து தான் உழைக்கும் சொத்துன்னு சொல்லுவோம். அதுல இந்த முதலீடுகள் கொஞ்சம் ஸ்பெஷலானது. இந்த உழைக்கும் சொத்துக்கள முதலீடுகள் ஸ்பெஷலானது. பிகாஸ் இது திரவத்தன்மையும் காணப்படும், லாபத்தன்மையும் உழைக்கும். அதனால இந்த முதலீடுகள் சொல்லுவாங்க ரெண்டாம் தர ஒதுக்குன்னு சொல்லுவாங்க. வேணா ரெண்டாம் நிலை ஒதுக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப முதலீடுகள் கடன்கள் முற்பணங்களை சொல்லுவாங்க உழைக்கும் சொத்துக்கள். அதுக்குள்ள உள்ள கூறுகள் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் அந்த உழைக்கும் சொத்துக்களுக்குள்ள. அப்படி வாங்க இரண்டாம் நிலை ஒதுக்கு செகண்டரி ரிசோர்ஸ் சொன்ன இரண்டாம் நிலை ஒதுக்குன்னு சொல்றது அரசாங்கத்தின் திரைசேரி உண்டியல்கள், திரைசேரி முறிகள், அரசின் வேறு முறிகள் என்ன பிள்ளை, வணிக பத்திரங்கள், அழைப்பு கடன்கள், இதெல்லாம் சொல்லும் பிள்ளைகள் இரண்டாம் நிலை ஒதுக்கி. ஏன்னு சொன்னா இதனை ஸ்பெஷலே இவைகள் வருமானத்தை உழைக்கும் பிளஸ் இவைகளுக்கு திரவத்தன்மை உயர்வா இருக்கும் பிள்ளை. அப்ப ரெண்டும் உயர்வா இருக்கும் பிள்ளை. வருமானம் உழைக்கக்கூடிய சொத்தா இருக்கும், அதோட பாத்தீங்கன்னா திரவத்தன்மையும் உயர்வாக கொண்ட சொத்தா இருக்கும். அதனாலதான் இதுகளுக்கு சொல்லும் பிள்ளை உழைக்கும் சொத்து. சரி, இரண்டாம் நிலை ஒதுக்கன்னு சொல்லும். இது உழைக்கும் சொத்தாவும் இருக்கும், அதோட திரவத்தன்மை கொண்ட சொத்தாவும் இருக்கும் பிள்ளை. ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு வங்கியிட ஐந்தொகை சம்பந்தமான விஷயங்கள் தான் நான் பேசி முடிச்சு. அப்ப அதுக்குள்ள வார கூறுகள் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளை. என்னென்ன வரும் அதெல்லாம் பேசணும். அப்ப திரவத்தன்மை சொத்துக்கள், இந்த முதலீடுகளையும் ரைட், இந்த முதலீடுகளையும் அதோட பிள்ளைகள் கடன்கள் முற்பணங்கள், இந்த புல் செட்டுமா, இந்த புல் செட்டு சேர்த்து தான் சொல்லுவாங்க உழைக்கும் சொத்துன்னு சொல்லி. ஏன்னா இது வருமானத்தையும் உழைக்கும், அதோட வருமானத்தை உழைக்கிறதுனால அது உழைக்கும் சொத்து. எது முதலீடுகளும் கடன்களும் முற்பணங்கள். அதுல இருக்க பிள்ளைகள் இந்த முதலீடுகளுக்கு பாருங்க. இந்த முதலீடுகளை சொல்லுவாங்க ஸ்பெஷலா ஒரு பெயர் கொண்டு இரண்டாம் நிலை ஒதுக்குன்னு சொல்லி. ஏன்னா அதுல ரெண்டுமே இருக்கு, திரவத்தன்மையும் அங்க இருக்கும், அதோட கடன்களும் லாபத்தையும் உழைக்கும் பிள்ளை. அப்ப அந்த முதலீடுகளை பொறுத்த மட்டும் அங்க திரவத்தன்மையும் காணப்படும், அதோட பிள்ளை ஒரு வருமானத்தையும் உழைக்கக்கூடிய சொத்தா இருக்கும். அதனால முதலீடுகள் நாங்க சொல்லுவோம் இரண்டாம் நிலை ஒதுக்குன்னு சொல்லுவோம். அடுத்த விஷயம் பிள்ளை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சொத்துக்கள்ல பிரதானமானது கடன்கள் முற்பணங்கள், பொறுப்புகள்ல பிரதானமானது பிள்ளைகள் நாங்க சொல்லுவோம் வைப்புகள் சொல்லி. ஓகே பிள்ளை, தென் ஃபைனலா நமக்கு இருக்க சாப்டர் தான் பண ஆக்கம் அல்லது பன்மடங்கு வைப்பாக்கம். நாங்க ஏற்கனவே அதை வகுப்புல ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப நம்ம அடுத்த வார வகுப்புகள்ல நாங்க நேரடியா இந்த விஷயங்களை பார்ப்போம். நம்ம பிசிக்கல் கிளாஸ்ல பார்ப்போம் இந்த விஷயம். ஓகே பிள்ளைங்க, இப்போ ரைட், நான் உங்களுக்கான ரெக்கார்டிங் இன்னைக்கு போட்டு விடுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ரெக்கார்டிங் போட்டு விடுறேன். ஓகேண்ணா, சரி, குட் நைட் பிள்ளை. அதோட படிச்சுக்கொள்ளுங்க.